நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய விரும்புகிறார். 3 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, பலன் கொள்ள எழும்பு. பலன் கொள்ள எழும்பு. பலன் கொள்ள எழும்பு. ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீ வல்லமையை தரித்துக்கொள். நீ பலன் கொள்ள எழும்பு. ஆமே, நீ பலன் கொள்ள எழும்பணும்னா எதை விட்டு எழும்பணுமா? தூசியை ஊதறி விட்டு எழும்பு. எருசலேமே நீ வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை ஊதறி விட்டு எழும்பு. பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? 137வது சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோ. வாழ்க்கையில ஒரு இழப்பு நஷ்டங்கள் வரும்போது அழுகை வருவது இயல்பு. ஆனால் நீ எத்தனை காலம் தான் அழுது கொண்டே இருப்பாய்? நாங்கள் உட்கார்ந்து அழுதோம். ஆண்டவர் சொல்றார், அந்த தூசியை தட்டு. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய பேரிழப்பு வரும்போது எல்லாரும் எங்க உட்காருவாங்கன்னா ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருவாங்க. ஆண்டவர் உட்கார விடுவார், ஆனா எப்பவுமே உட்கார கூடாது. நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம். அதுதான் பைபிள்ல இருக்கு. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் நீ பலன் கொள்ள எழும்பு. நீ அழுற, சரி அழு, கொஞ்ச நேரம் அழு, ஒரு 3 நாள் அழட்டும். ஆனா அதுக்கப்புறம் மரியாளே, நீ இன்னும் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது. நீ பலன் கொள்ள எழும்பணும். ஆண்டவரே, நீங்க தான் ஒண்ணு செய்யலையே, நான் அதுக்கப்புறம் செய்யறேன், நீ முதல்ல எழும்பு. எங்க மரியாள்? மரியாள் இன்னும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற. ஆண்டவரே, அவளை எழும்பி வர சொல்லு. நான் 3 நாள் அவளை அழ விட்டேன், இன்னும் 4வது நாள் அழுதுட்டு இருக்கிறான். ஆமே, நீ எவ்வளவு நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? மோசே மரித்ததும் துக்கம் கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கம் கொண்டாடி முடிஞ்சாச்சு, இனி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாமா? கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார், ஏய் பலம் கொண்டு திடமனதாரு. நீ அழும்போது நான் விட்டேன், ஆனா இப்படி அழுதுட்டே இருந்து கானானை இழக்க போறியா? இன்னைக்கு கர்த்தர் சபையோடு பேசுகிற வார்த்தை இதுதான். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கைவிட்டு போனது, நஷ்டமானது, சில இழப்புகள், சில வேதனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது. நீங்க உட்கார்ந்து அழுறீங்க. ஓகே, எவ்வளவு காலம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க போறோம்? அடுத்து சுதந்திரிக்க வேண்டாமா? ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினது என்னைக்கும் சாம்பல்ல உட்கார்ந்து அழுவதற்கு அல்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பலம் கொள்ள நீ எழும்பு. எலியா பாருங்க, சோர்ந்து போய் சூறை செடி கீழே படுத்து கொண்டான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. படுத்துக்கொண்ட எலியாவின் இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வைத்து அவனை என்ன சொல்வார் தெரியுமா? நீ எழுந்து. சொல்லுங்க, எழுந்து. நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை பாருங்க. ஒரு சூறைச்செடியில் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எழுந்து இருந்து போஜனம் பண்ணு. அடுத்த வார்த்தை, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் தலை மாட்டில் இருந்தது. ஓகே, அப்பொழுது அவன் எழுந்து இருந்து இருக்கா? அவன் புசித்து குடிச்சல படுக்கையிலே அப்படி படுத்துட்டே எழும்பி உட்கார்ந்த ஒருவேளை மைண்ட் மாறிட்டுனா, இங்க போஜனத்தை வச்சது இவனை எழுப்ப. நல்ல அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டைம் இல்ல, 3 பாயிண்ட் சொல்லணும். தூதன் வந்து சொல்லும் போது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளே கண்ணே திறக்கிறார்.
அப்போ அவர் வந்து பார்க்கிறாரு, சொப்பனத்துல பார்த்தாரா தரிசனத்துல பார்த்தாரா, ஒரு தூதன் வந்து சொல்லும் போது கண்ணை மூடிட்டு இருக்கிறார். கண்ணை திறக்கும் போது யாரு இல்ல, தூதன் இல்லை. ஆனா என்ன இருந்துச்சு, அவர் சொன்ன ஆகாரம் இருந்தது. இப்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவருடைய வார்த்தை இருக்குது, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு தாராருன்னு தெரியாது. பல நேரத்தில் தூதர்கள் கொண்டு வந்து தருவார்கள், பல நேரத்தில் அவரே வந்து சொல்லுவார், இதோ நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று அவரே சொல்லுவார். ஆனா அவர் சொன்னதெல்லாம் நம்ம கண்ணை திறந்து பார்த்தா இருக்கும். என்னென்ன சொன்ன, இவர் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டாரு. திருப்பியும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து. எவ்வளவு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வார்த்தை என்ன ஆகாரம். ஆனா நம்ம அதிலே அந்த சாம்பல்லையே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆமே. நீ கவலைப்படாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீங்க தான் உண்டு ஆண்டவரே. அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், அதுலயே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, முன்ன சும்மா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 மணிக்கு ஒரு சர்ச்சிலையாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தோம். அதுக்கப்புறம் ஆமென், ஆண்டவர் கொஞ்ச நாள் அழ விட்டாரு. எவ்வளவு நாள் நீ அழுதுட்டு இருப்ப? யாக்கோபின் இவைகளை நினை, நீ அழுதுட்ட, ஓகே. துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்த பின்பு அப்படிதான் இருக்கும். மோசைக்காக அழுத போது நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர் வந்து மைண்ட் பண்ணாதவர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணவே மாட்டார். அவரை மாதிரி நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறதுக்கு வேற யாருக்குமே கிடையாது. ஆகார் அழுதாலும் ஏன் அழுறேன்னு கேட்பார். மரியாள் அழுதாலும் ஏன் அழுற. உயிர் தெழுந்த இயேசுவனுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னா, யாரை போய் பார்க்கணும்? பிதாவை போய் பார்க்கணும். போட மாட்டேங்கிறாங்க சிலர், அழுதே போட மாட்டாங்க. சில புருஷர்கள்லாம் இதுவரை போயிட்டு வரேன்னு கிளம்புவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு, பிரயாணம் கேன்சல். இங்க இந்த அம்மா இருந்து அதான் தூதர்களை வச்சு சொல்லியாச்சு. அண்ணன் சொல்லிப்பார், சொல்லி அனுப்பிவிடு, இல்லைன்னா இங்க இருந்து நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், நீங்க போங்க, அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு அம்மா மட்டும் பார்த்து ஆண்டவர் வந்து நின்றார். ஏமா அழுற, ஏன் அழுற, ஏன் அழுற? இதான் ஆண்டவர், என் உணர்வுகளை மதிக்கிற கர்த்தர், என் உணர்வுகளை. அதனாலதான் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் பெரு. ஆமென். என் நிலைமை மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க நேசித்தவரில் இது போல் அன்பை என்னும். நல்ல கவனமா கேளுங்க. யோபுவின் வாழ்க்கையில சரியான இழப்பு. அந்த இழப்பெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. யோபு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு எங்க உட்கார்ந்தார் தெரியுமா? சாம்பல்ல போய் உட்கார்ந்தார். ஆண்டவர் உடனே எழும் சொல்லல, அவன் அழட்டும், அவன் மனசுல என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் பேசட்டும். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை பாருங்கள். 31:40. கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வாக்கோதுமைக்கு பதிலாக கடலில் முளைக்க கடவுள் என்றார். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. யோபின் வார்த்தைகள் இதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அடுத்து பேசலான்னு வரும்போது இடையில இன்னொருத்தன் வந்து பேசிட்டு இருக்கிறான். யாரு? எலிகு. சரி, எலி எல்லாம் இடையில ஓடிட்டு இருக்கும். கர்த்தர் பேசு, சாம்பல்ல உட்கார்ந்து பேசு. பேசி முடிச்சதும் இப்ப எலிகு மேட்டரை விட்டுருங்க. இப்போ யோபுவின் வார்த்தை முடிந்ததும்
38வது அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. அப்ப யோபுவின் வார்த்தை முடிஞ்சது, அடுத்த உத்தரவு யார்கிட்ட வருது? கர்த்தர்கிட்ட வருது. நிறைய உத்தரவு இப்படி வர வர இடையில சில எலி கிடந்து ஓடி ஓடி, அதனாலதான் உத்தரவாக ஆண்டவர் பேசும்போது முதல்ல எலிகுவை ஸ்டாப் பண்ற. என்ன பண்ற பிறகு 2வது வசனம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறதற்கு இவன் யார்? அவரை விட்டு தள்ளு. அடுத்த வார்த்தை எலிகு மேட்டர் விடு. அவங்க எல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ சாம்பல்ல உட்கார்ந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. அதை விடு. இப்போதும் இந்த வேடை தான் கவனிக்கணும். புருஷனை போல இடை கட்டிக்கொள். அதன் அர்த்தம் என்னன்னா, எழும்பு. அடுத்த ஸ்டெப் நீ வைக்கணும். நீ பலம் கொள்ளணும். நீ பலம் கொள்ளணும். நீ சாம்பல்லே உட்காந்து நீ புலம்பு. நீ எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்ட. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யோபுவின் வார்த்தை முடிந்தது, கர்த்தருடைய வார்த்தை தொடருது. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்று. அண்ணாலே நீ ஊற்றுறது வரைக்கும் ரேமா வராது. ஏன்னா வந்தால் அதை அக்செப்ட் பண்ற இருதயம் உனக்கு இல்ல. உன் மனசுல அவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்கும் போது எல்கானா எத்தனை வார்த்தைகளை சொன்னான், ஒரு வார்த்தையாவது உன் இருதயத்தில் போனதா? இல்ல. ஏன் போகல? நீ தூசியில உட்கார்ந்து இருக்கிற, வலியில உட்கார்ந்து இருக்கிற, வேதனையில உட்கார்ந்து இருக்கிற. வா, வந்து ஊற்று. அன்னாள் இருதயத்தை தேவ சமூகத்துல ஃபுல்லா ஊற்றுனதுக்கு அப்புறம் ஏலி மூலமா கர்த்தர் பேசுறார். உன் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். யோபு சாம்பல்ல உட்கார்ந்தார், பேசுறார், பேசிட்டே இருக்கிறார். இடையில கொஞ்சம் சொன்னது போல ஆண்டவர் அதை மைண்டே பண்ணல. அவன் யாரு அப்படின்ட்டார். எனக்கு அவனை தெரியாது, எனக்கு ஒன்னதான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. நீ கஷ்டப்படுறீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்க இல்ல. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு அவங்கள தெரியாதுப்பா, எனக்கு ஒன்னதான் தெரியும், எனக்கு ஒன்னதான் தெரியும். ஆமென். நீ எழும்பு, புருஷனை போல. ஆமென். இடை கட்டிக்கொள். 40வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவருளினார். அடுத்த வார்த்தை, இப்போதும் புருஷனை போல அரை கட்டிக்கொள்ளு. நீ எழும்பு, பலன்கொள். ஓகே, அழுதாச்சு. நீ கர்த்தர் அவனை இப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணது எதுக்கு தெரியுமா? 42வது அதிகாரம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. நீ தூசியிலே இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தூசியை உதறி விட்டு எழும்பு சீயோனே, தூசியை உதறி விட்டு. ஆமென். உன் அழுகை எல்லாம் ஆனந்தமாய் மாற போகிறது. முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ எழும்பு, நீ எழும்பு. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்கப்பா. கர்த்தர் பேச 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 அவன் எப்பொழுது அரை கட்டி கொண்டானோ, சாம்பல்ல உட்கார்ந்த போது என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இனி ஆண்டவரே வந்து நின்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா சாம்பல்ல உதறிட்டு எழும்பி நிற்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது நல்ல கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ், நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. இதுதான் நீ பலம் கொள்ளுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதனை சாதாரண வேதனை இல்ல, உணர்வுகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார். ஆனா எத்தனை வருஷம் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? எத்தனை வருஷம் அதே நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்ப? கர்த்தர் உனக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டினது வாழ்க்கை ஃபுல்லா பாடிட்டு இருப்பதற்கல்ல. யாக்கோபே, நீங்க 22 வருஷம் அழுதது போதும். யாக்கோபே எழும்பு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இனி நீ இந்த சாம்பல்ல உட்கார்ந்து அழக்கூடாது. எழும்பு. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. யாக்கோபு ரொம்ப அழுதனால யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு செய்தி கேட்டு ஆளுக்கு உயிர் போயிட்டு. ஹல்லேலூயா. சாம்பல்ல இருந்து எழும்பலன்னா அவனுக்கு இரட்டிப்பான நன்மை தரும் கேட்டாலே நமக்கு பானை உடைக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நீ எழும்பு. என்ன ஒரு ஆச்சரியம்டா, யோசேப்பு மரித்தாங்கிற செய்தி கேட்ட போது நம்பினா யாரு?
யாக்கோபு. ஆனா உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி கேட்டதும் நம்பல. நமக்கு உரியதல்லாத வார்த்தைகளை நம்ப பழகிட்டோம்னா நமக்குரிய வார்த்தைகளை நம்பிட மாட்டோம். அதனாலதான் அந்நிய சத்தத்துக்கு நம்முடைய செவிகள் எப்பவுமே விலகிதான் இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்முடைய ஸ்பிரிட்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிட்டுன்னா அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா யூடியூப்ல இஷ்டத்துக்கு இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாமே எல்லாமே இப்ப நான் தொட்டேன்னா அது வேற சாப்டர். ஆனா ஒரு தேவ பிள்ளை, அதனாலதான் எப்பவுமே நானும் டெய்லி செய்தி கேட்டுட்டே இருப்பேன். ஆனா சில செய்தி நம்ம ஸ்பிரிட்ல டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அந்த செய்தி அப்படியே விட்டுரும். அது யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. நமக்கு ஆவியில போராட்டம் இருக்கு, இல்ல நமக்கு இது முரணா இருக்கு, இல்ல ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நமக்கு சமாதானம் உண்டாகும், இருதயத்துல உணர்வு உண்டாகும், இருதயம் குத்தப்படும். சிலர் இந்த இருதயம் குத்தும் போது ஓடிடுவாங்க. அப்படி இல்லை. ஆமே, நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் வேதத்தை ரொம்ப நேசித்து வேதத்தோடு உங்களை எவ்வளவு அதிகமா நெருக்கமா வைக்க முடியுமோ வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவரை பாத்தீங்களா, யாருடைய வாய் யாக்கோப இவ்வளவு அழ வச்சதோ அந்த வாயை வச்சு நல்லது சொல்ல வச்சார். ஹல்லேலூயா. எந்த கை உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டதோ அந்த கையை உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு கர்த்தர் அனுகூலம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஆண்டவர், நீ எழும்பி பலன் கொள்ளு, நீ எழும்பி பலன் கொள்ளு. சரி, அழுத எவ்வளவு நாள் தான் அழுதுட்டு இருப்ப, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாமா? எப்படி பலன் கொள்ள? கர்த்தர் கொடுக்கிற போஜனம், கர்த்தர் கொடுக்கிற போஜனம், பரலோக தகப்பன் தருகிற வார்த்தை. ஆமே, நீ எழுந்து உட்கார்ந்து பேசுங்கப்பா.